கிருஷ்ணப்பா, உன்னை தேடி கோயில் போயிருந்தேன். நீ இங்கேயா இருக்க? நான் பம்பக்காரன், நீ வம்புக்காரன். என்ன எதுக்கு நீ தேடணும்? பண்ணையார் பொண்ணுக்கு திடீர்னு அம்மை போட்டிருக்கு. நீ வந்து பம்பையை வாச்சு பாடினா இறங்காத அம்மையும் இறங்குன்னு ஊருக்கே தெரியுமே. அதனால அம்மா உன்னை வர சொன்னாங்க. அம்மா போடுறது ஆத்தா வந்து உடம்புல இறங்குறதுன்னு அர்த்தம். பாசத்தில் வந்த முத்தா இருந்தா பாடி இறக்கிடலாம். இது பாவத்துல இருந்து முத்தாச்சே, பம்பைக்கெல்லாம் இறங்காதுப்பா. அப்படிலாம் சொல்லாத. எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கி தரேன், உடனே வா. அதுக்கு வேற ஆள பாரு. நீ பேசுனதையெல்லாம் நான் கேட்டுட்டுதான் இருந்தேன். தப்புண்ணே. எதிரியா இருந்தாலும் நோயாளிக்கு மருந்து கொடுக்கிறவர் தான் வைத்தியர். அண்ணே, பாவம் அந்த பொண்ணு நிரபாரமா அம்மா போட்டு நில குறைஞ்சு போயிருக்கா. போய் காப்பாத்துன. அட சும்மாருமா, அவ நீ போட்ட கோலத்து மேல கார ஏத்தனா. ஆத்தா கோவம் வந்து அவன் முகத்துல புள்ளி வச்சு கோலம் போட்டா. தண்டனை அனுபவிக்கட்டும். அண்ணே, ஆத்தா கோவக்காரி. நீதான் ஆத்தாவை சமாதானப்படுத்தி அம்மையை இறக்கணும். போய் பாடுனே. சரி, நீ சொல்றதுக்காக போறம்மா. தங்கச்சி, என்னென்ன அம்மைக்கு தானே பாட போனேன். என்னமோ அந்தமானுக்கு போய் பாடின மாதிரி இவ்வளவு லேட்டா வர? அப்படியே சந்தைக்கு போயிட்டு வந்தம்மா. சந்தைக்கா? எதுக்கு? அம்மா, நான் என் பாட்டுக்கு பாடினேன். ஆத்தா அவ பாட்டுக்கு இறங்கி போயிட்டா. அந்த சந்தோஷத்துல காசு கொடுத்தாங்களா, நேர சந்தைக்கு போய் தங்கச்சி ஒரு புடவை வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்கான்னு பாரு. நல்லா இருக்கு. அண்ணே, நாளைக்கு கௌரி நோம்பு. ஆத்தாவுக்கு இதை சாத்தினா அம்சமா இருக்கும். ஆத்தாவுக்கு சாத்த போறியா? நான் என் தங்கச்சி தான் புடவை எடுத்து வந்தேன். இது பாருண்ணே, தங்கச்சிக்கு புடவை எடுக்கிறது ஓ உரிமை. ஆனா ஆத்தாவுக்கு இந்த புடவையை சாத்துறது என்னோட கடமை. அண்ணே, நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த முத்துமாரி அம்மன் தான் நம்மளை பெத்த அம்மா இல்லையா? தூக்கத்துல கூட உனக்கு ஆத்தா ஞாபகம் தான். அண்ணே, அது என்ன கையில போட்டல? ஒண்ணு இல்ல. காட்டுனே, எனக்கு பிரிச்சு காட்டு. ஐயோ, பாத்துட்டியா? இப்படி வாதக்காரி பிரிச்சு காட்டலன்னா நீ விட மாட்டேன். இங்க பாத்தியா? முத்து எதுக்குண்ணே? தங்கச்சி, ஆத்தாவுக்கு முத்து மாலை போட்டதான் வேண்டியிருக்கேன். அதுக்காகத்தான் கொஞ்சம் கொஞ்சமா முத்து சேர்த்துட்டு வரேன். அண்ணே, நீ ஆத்தா கிட்ட என்ன வேண்டிக்க போற? உனக்கு நீ எந்த ஆசையும் இல்லையே. அம்மா, எனக்கு இன்னும் ஆசை இல்லாம இருக்கலாம். இந்த அண்ணனுக்கு ஒரு ஆசை இருக்கக்கூடாதா? சீக்கிரம் என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும், அதை எங்க நாள பாக்கணும்னு ஆசை இருக்கும்ல. அண்ணே, ஆத்தா கேக்குறத கொடுக்கறவ. அவகிட்ட கிடைக்காதத கேட்க கூடாது. கோயில் சம்பிரதாயப்படி இந்த பூசாரி கல்யாணம் பண்ணிக்க கூடாது. சம்பிரதாயத்தை மீற சக்தி எனக்கு இல்ல. தங்கச்சி, இந்த சம்பிரதாயம் சட்டம் இதெல்லாம் பாசத்து கிடையாது. என் தங்கச்சி கல்யாணம் நடக்கணும். இது ஆத்தாவுக்கும் எனக்குள்ள வழக்கு. இதுல நான் தான் ஜெயிப்பேன், நீ தலையிடாத. ஆத்தா, என் பம்ப சத்தம் கேட்டு நீ சந்தோஷமா இருக்கிறது உண்மைன்னா என் தங்கச்சி வாழ்க்கையில மேல சத்தம் கேட்கணும். என் தங்கச்சி கழுத்துல கல்யாண மாலை விழுந்ததும் அடுத்த நிமிஷமே இந்த முத்து மாலையை உனக்கு கணிக்கா செலுத்துறதா வர்றதா. பவானி, என்னங்க? யார் இவர்? கேட்டேன், யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனா உங்களை பார்த்துட்டு தான் கோவில பிடிவாதமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. சரி, போ. யார் நீங்க? சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். ஆனா இங்க இல்ல. நீ சர்பசாந்தி யாகம் பண்றியே அங்க. நான் சர்பசாந்தி யாகம் பண்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த காத்தவராயன் கண்ணுக்கு காத்தே தெரியும். இந்த செவ்வாட சித்தனுக்கு உன் தலையெழுத்த படிக்கிற வித்தையும் தெரியும். வா. ஆமா, எதுக்காக இந்த சர்பசாந்தி யாகெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன்? 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டம் கோவில் நகைகளை கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க நகைகளோட காட்டுக்குள்ள போனப்போ ஒரு அமானுஷ்யமான சக்தி அவங்களை அடிச்சிருச்சு. அவங்க கிட்ட இருந்த நகைகள்லாம் மண்ணோடு மண்ணா புதைஞ்சு போச்சு. அந்த புதையல ஒரு நாகம் காவல் காக்கிறதா கேள்விப்பட்டேன். சர்ப்பசாந்தி யாகம் பண்ணா புதையல் இருக்கிற இடம் தெரிஞ்சிடும் ஒரு ஜோசியர் சொன்னார்.
அதுக்கு தான் இந்த யாகம் பண்றேன். ஆ. உனக்கு அந்த புதையல் இருக்கிற இடம் தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா. காட்டுறேன். ஓ, புத்து கோயிலே அந்த புதையல் இருக்கு. ஆமா, கோயில் நகை இங்க புதைஞ்ச இடத்துல புத்து வளர்ந்துருச்சு. பொக்கிஷத்தை காப்பாத்த நாகமும் வந்துருச்சு. அந்த புத்து நாகத்தை மீறி புதையல் எடுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. அதுக்கு சர்ப்பசாந்தி யாகம் சரிப்பட்டு வராது. என் மந்திர சக்தியால கீரி வசி யாகம் பண்ணணும். அதை இந்த ஊர் எல்லைக்குள்ள பண்ணணும். அதுக்கு எனக்கு ஒரு இடம் வேணும். மலையாண்டி, நம்ம தோப்பு பங்களால புகையில கோடவுன் இருக்குல்ல, அங்க இருக்கிற புகையில மூட்டையெல்லாம் வேற இடத்துக்கு மாத்திருங்க. ஐயா, அதுல புகையில மட்டும் இல்ல, அதுவும் இருக்கு. வேற இடத்துக்கு மாத்தும் போது விஷயம் வெளியே தெரிஞ்சுட்டா? ஏய், நம்ம லாரியை மடக்கிறதுக்கு எவனுக்கு தைரியம் இருக்கு? போய் சொன்னது செய்யுங்க, போங்க. யோ, என்னையா பெரிய லாரியை மடக்குறீங்க? பெரிய லாரியா? திறந்து கொடுப்போம். பெரிய லாரியா? சார், ஏன் வண்டியை செக் பண்ண அனுப்புற? பெரியவர் லாரி சரி, பெரியவர் தப்பு பண்ண மாட்டார். பெரியவர் தப்பு பண்ண மாட்டார் சரி, வண்டி ஓட்டுறவன் சின்ன பையன் தானே, அவன் தப்பு பண்ணல. எந்த வண்டியும் செக் பண்ண அனுப்ப கூடாது. ஓகே? ஓகே சார், கேர்ஃபுல். கும்பிடுறேன் சாமி. உடம்புலாம் எப்படி இருக்கு? என் தங்கச்சி கேட்டு சொல்லிச்சு. முத பூஜை முடிஞ்சவன ஓடியாந்துட்டேன். உங்க தங்கச்சி யாருங்க? என்ன இப்படி கட்டிட்டீங்க? பூசாரி சாமுண்டின்னா கேக்குறவங்களோட சாமி வரும், அவ்வளவு பக்தி. சாமுண்டியா? நீங்க சாமுண்டி வரானா? என்ன சாப்பிடுறீங்க? ஹார்லிக்ஸ் சாப்பிடுறீங்களா? ஹார்லிக்ஸ் சாப்பிட்டு பழக்கம் இல்ல. முத இந்த தீர்த்தத்தை சாப்பிடுங்க. என்ன தீர்த்தம் இது? முத்துமாரியம்மன் கோயில் தீர்த்தம். இதை சாப்பிட்டா செத்து பணம் கூட பொழைச்சுக்கிடுவாங்க. அதான் என் தங்கச்சி கொடுத்து விட்டுச்சு. நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன்னா அது காரணம் சாமுண்டி தான். நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல போறேனே தெரியல. உண்மைதாங்க, என் தங்கச்சி தொழில தாங்க பூசாரி, குணத்துல கருமாறி. அந்த புண்ணியவதிக்கு தான் தாலி பாக்கியமே கிடைக்கல. காலகாலத்துல என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைமான்னு அந்த முத்துமாரி என்கிட்ட கேட்டிருக்கேன். அவ என்னை கட்ட திறக்கிறாளோ. ஆனா ஒண்ணுங்க, அதே முத்துமாரியம்மன் கோயில்ல என் தங்கச்சி கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தல. என் பேரு பம்ப சடையாண்டி இல்லைங்க. வாங்க. உடம்பு எப்படி இருக்கு? உடம்பு நல்லா இருக்குங்க, ஆனா மனசுதான் கொஞ்சம் கெட்டு போச்சு. கெட்டு போச்சா? அது தப்பா கெட்டு போலீங்க, சரியா தான் கெட்டு போச்சு. அது வந்து வந்து எப்படி சொல்றது? நான் ஓப்பனாவே சொல்லிடுறேங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேங்க. என்னங்க கலக்கலா ஒரு கல்யாணம் விஷயம் சொன்னா கலங்கி போய் பாக்குறீங்க? வேண்டாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையும் எனக்கு இல்ல. இந்த ஊர்ல ரத்னான்னு ஒரு பொண்ணு இருக்கா. உங்க படிப்புக்கும் அந்தஸ்துக்கும் அந்த மாதிரி பொண்ணுதான் பொருத்தமா இருப்பா. இந்த கோயில நின்னு சொல்றேன், அப்படிப்பட்ட பொண்ணுதான் உங்களுக்கு மனைவியா வருவா. என்னங்க நான் உங்க கல்யாண பொண்ணா இருக்க சொன்னா நீங்க என்னமோ கல்யாண புரோக்கரா மாறிட்டீங்களா? இத பாருங்க, என் முன்னால உலக அழகியே வந்தாலும் சரி நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். பண்ணா உங்களை தாங்க பண்ணிப்பேன். மன்னிச்சிடுங்க, இது பூஜைக்கு வந்த பூ, யார் கழுத்துக்கும் மாலை ஆகாது. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க. என்ன ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? என்ன தகராறு? நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இவங்க காலம் முறை பூசாரி இருப்பேன்னு அடம்பிடிக்கிறாங்க. ரெண்டு பேரும் என்னதையும் தப்பு இல்ல. இந்த மாதிரி விஷயத்துல மனுஷங்க முடிவு எடுக்கிறத விட பொறுப்பை தெய்வத்தை விட்டா ரொம்ப நல்லது. ஆத்தா முன்னாடி குங்குமம் பொட்டணத்தையும் விபூதி பொட்டணத்தையும் போட்டு முடிவு கேட்போம். குங்குமம் வந்தா தங்கச்சி இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிறணும். விபூதி வந்தா ஐயா நீங்க ஒதுக்கிடணும். சரிங்க. நல்ல முடிவு விடுமா. தங்கச்சி குங்குமம் வந்திருக்குமா?
மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி. கோயில் பூசாரி சாமுண்டிக்கு ஃபாரஸ்ட் ஆபீசர் சங்கரையாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. கோயில் பூசாரிக்கு இவ்வளவு அழகான மாப்பிள்ளையா? பெரியம்மா, சாமுண்டிக்கு தங்கமான மனசு, அதனாலதான் மனசு போல மாப்பிள்ளை. அதுக்குன்னு குடுப்பன வேணும்டி. நம்ம பண்ணையாரோட பொண்ணு ரத்னா இருக்காளே, அவ திமிருக்கு ஆசைப்பட்டாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்குமா? வா வா, அவளுக்காவது இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறது. இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்காதா? இந்த மாதிரி மாப்பிள்ளை என்னடி? இதே மாப்பிள்ளையை கட்டி காட்டுறேன். என்னடா இது ஸ்வீட் கொடுக்குற அளவுக்கு அப்படி என்ன குட் நியூஸ்? எனக்கு கல்யாணம் ஆக போகுது. என்னம்மா இது? ஆத்தா நான் பாஸ் ஆயிட்டேன்ற மாதிரி அப்பா என்ன கல்யாணம் வந்து சொல்ற? உன் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது அப்பா நான் தானே. நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ண போறீங்க, நீங்க தான் மாப்பிள்ளை கிட்ட பேச போறீங்க, நீங்க தான் கல்யாணமும் பண்ணி வைக்க போறீங்க. பட் மாப்பிள்ளைய மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். மாப்பிள்ளை யாரு? சங்கர். ஓ அந்த ஃபாரஸ்ட் ஆபீசரா? யா. அவன் உன்னை விரும்புறானா? நோ, அந்த பூசாரி, அதான் அந்த கோவில் அனாதை சாமுண்டி இருக்கால, அவளதான் காதலிக்கிறாரா, அவளதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு டிசைட் பண்ணிருக்காரா. என்னடி சொல்ற? இன்னொருத்திய விரும்புறவன நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு எப்படி ஆசைப்படலாம்? அதான் என்னோட கேரக்டர். அவர் எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் இன்னொருத்திய காதலிச்சாலும் சரி, கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, ஐ டோன்ட் கேர். அவர் தான் எனக்கு வேணும். பாத்தீங்களா, பொண்ண செல்லம் கொடுத்து வளர்க்காதீங்கன்னு சொன்னேன்னு கேட்டீங்களா? இப்ப இன்னொருத்தி ஆசைப்படுறவன தட்டி பறிக்கலாம்னு பாக்குறாளே, இவள என்ன பண்ணலாம்? என்ன பண்றதா? கல்யாணத்தை பண்ணுவேங்க, இல்லன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன். என்னடா இது பைத்தியக்காரத்தனம்? நீ கேட்டு நான் ஏதாவது இல்லைன்னு சொல்லிருக்கேனா? அந்த சங்கர் உன் கழுத்துல தாலி கட்டுறான், போதுமா? Thank you dad, thank you so much. எங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அந்த கோயில் பூசாரி சாமுண்டி நம்ம குலதெய்வத்துக்கு சமங்க. அவளுக்கு துரோகம் பண்ணா நம்ம குடும்பம் விளங்காதுங்க. வணக்கம் சார். ஓ வாங்க வாங்க வாங்க. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இட்ஸ் ஆல் ரைட். நீங்க வருவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. லைஃப்ல இன்ட்ரெஸ்டிங் பார்ட் நம்ம நினைக்காது நடக்கிறது தான். சில விஷயங்கள் வந்து சர்ப்ரைசிங்கா இருக்கும், சில விஷயங்கள் நமக்கு ஷாக்கிங். ஓ இப்போ நீங்க சொல்ல போறது சர்ப்ரைஸ் நியூஸா ஷாக்கிங் நியூஸா? சர்ப்ரைஸ் கலந்த ஷாக். வாட் சார், நான் கோயில் பூசாரி சாமுண்டிய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். இதுல அவங்களுக்கு சம்மதம். ஓ வெரி குட், வெரி குட். சாமுண்டிக்கு அப்பா அம்மா கிடையாது, நீங்க இந்த ஊருக்கே கார்டியன் மாதிரி. நீங்க தான் எங்க கல்யாணத்தை முன்னிருந்து நடத்தி வைக்கணும். இதை விட சந்தோஷமான விஷயம் வேற எதுவுமே இல்ல. கல்யாணத்தை முன்னிருந்து நடத்துறது மட்டும் இல்ல, கல்யாணத்தோட மொத்த செலவையும் நான் தான் செய்வேன். சம்மதமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நானும் சாமுண்டி என் பொண்ணு மாதிரி. இது எங்க வீட்டு கல்யாணம். ரொம்ப சந்தோஷம் சார். அப்புறம் சித்திரை மாசம் 17ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுக்கோங்க. நாள் நல்லா இருக்கு. ஓகே சார், அப்ப நான் மேரேஜ் இன்விடேஷனோட வந்து பாக்குறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஐயா, கோயிலை மூட போறதா சொன்னீங்க, ஆனா இப்ப கோயில் பூசாரிக்கே கல்யாணம் பண்ணிட்டு போறீங்க. கோவில மூடுறதுக்கு தான்டா இந்த கல்யாணமே. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி. தங்கச்சி, என்னம்மா என்னாச்சு?
ஆணி குத்திடுச்சுன்னு. சாமுண்டி, இந்த ஆணி மேல நீ நடக்கல, இந்த ஆத்த நடக்கிறதா ஐதீகம். முத்துமாரி அம்மன் குடியிருக்கிற உன் உடம்புல ரத்தம் சொட்டுதுன்னா உன் மனசு சுத்தம்லன்னு அர்த்தம். மன்னிச்சிடுன்னு. இந்த பூசாரி ஒரு பொண்ணு தானே. கழுத்துல எலுமிச்சம்பழம் மாலை இருக்கிறத மறந்துட்டேன். கல்யாண மாலை இருக்கிறதா நினைச்சிட்டேன். மனசு கெட்டுடுச்சு, ஆணி குத்திடுச்சு. பரவாயில்லம்மா, ஆத்தா தப்ப உணர்த்துவா, தண்டிக்க மாட்டா. நீ போய் ஆத்தாட்ட மன்னிப்பு கேளு. தப்பு நடந்து போச்சு, பெரிய தப்பு நடந்து போச்சு. என்னமா சொல்ற? இன்னைக்கு சித்திரை மாசம் 16ஆம் தேதி முத்துமாரியம்மன் ஒரு மூர்க்க அசுரனை சம்ஹாரம் பண்ண நாள். ஒவ்வொரு வருஷமும் ஆத்தாவுக்கு இந்த நாள்ல அசுர சம்ஹார சுபாவம் வந்துரும். அவ தன்னையே மறந்துடுவா, பூவாடக்காரி ரத்தவாடக்காளியா மாறிடுவா. இன்னைக்கு ராத்திரி ஆத்தா கோயிலை விட்டு வெளியில வந்தா ஒரு உயிர் பலி ஏற்படும். உண்மைதாம்மா, வருஷம் இந்த நாள்ல ஆத்தா கோயிலை விட்டு வராம இருக்க நீ சாந்தி பூஜை பண்றது வழக்கம். இப்படிப்பட்ட நாள்ல என் கல்யாணத்தை வச்சுட்டியே. விடிய விடிய சாந்தி பூஜை பண்ணிட்டு விடுஞ்சதும் ஓம குண்டத்துக்கு முன்னால நான் மனப்புண்ணா எப்படி உட்கார முடியும்? அண்ணே, தயவு செஞ்சு என் கல்யாணத்தை தள்ளி வச்சிடுங்க. என்னமா இது, நாளை கல்யாணம், இன்னைக்கு தள்ளி வைக்க முடியுமா? நான் வாழணுங்கிறது முக்கியம் இல்ல, ஊர் வாழணும். உக்ர அம்மனால ஒரு உயிர் பலி ஏற்படக்கூடாது. என் கல்யாணத்தை நிறுத்திடுங்க. அவசரப்படாதம்மா, மந்திர சக்தி கட்டுப்படுற ஆத்தா உன் நல்ல மனசுக்கு கட்டுப்படுவா. சாந்தி பூஜைக்கு இருக்கிற சக்தி உன் சத்தியத்துக்கு நிச்சயம் உண்டுமா. இன்னைக்கு ஆத்தா கோயில விட்டு வந்தா தானே உயிர் பலி நடக்கும். வரக்கூடாது, சத்தியம் வாங்கிக்க. அம்மா, உன் மக கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா நீ இந்த கோயிலை விட்டு வெளியில வரக்கூடாது. நான் வந்து சொல்ற வரைக்கும் நீ இந்த கர்ப்ப கிரகத்தை தாண்டி வரக்கூடாது. இது ஏன் மேல சத்தியம். யார் நீ? பேரு ரேணுகா, ஊரு படவேடு, தொழில் காவக்காரி. இந்த காவக்காரி பூசாரியா மாறணுங்கிறது கட்டளை. அதான் வந்தேன், இந்த கோயிலை திறந்தேன். இந்த கோவில் தர்மகர்த்தானா? என்ன கேட்காம நீ எப்படி கோவில் திறக்கலாம்? கோயிலை திறக்கிறதுக்கு ஆத்தாவோட உத்தரவு தான் வேணும், அடுத்த உங்க உத்தரவு தேவையில்லை. ஆத்தா தான் ஆளை கொல்ற ராட்சசி ஆயிட்டாள. பூசாரியை கொன்னவளுக்கு பூஜை எதுக்கு? கும்பிடுற தெய்வத்தையே கொலகாரின்னு சொல்ற அதிசயத்தை இந்த ஊர்ல தான் பாக்குறேன். இவ முத்துமாரியா இல்ல கொலகாரியான்னு இன்னும் 18 நாள்ல தெரிஞ்சிரும். அது வரைக்கும் உன் சத்தம் கொஞ்சம் அடங்கி இருக்கட்டும். 1000 தான் இருந்தாலும் ஆத்தா கோயில மூடி வைக்கிறது நல்லது இல்லைங்க. பூஜையை நடத்தி விடுங்க ஐயா. பூசாரி அம்மா, எனக்கு எங்க வீட்டு முறை சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். என்னம்மா, வெறும் கூழு வெங்காயம் பாக்குறீங்களா? நாங்க ஏழைங்க, எங்களால முடிஞ்ச இந்த கூழு தான்மா. வேப்பலைக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல, கூழுக்கு மிஞ்சின விருந்தும் இல்ல. இந்த உன் பங்கு. அண்ணே, இந்தாண்ணே உன் பங்கு. எனக்கு வேணாமா, பசிக்கல. பசிக்கலையா இல்ல பழைய நினைப்பு போகலையா? உன் மனசை குணப்படுத்துற மருந்து எதுன்னு எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் நான் வைத்தியத்தை ஆரம்பிக்கிறேன். கத்தி போல் வேப்பிலையாம் காளியம்மன் மருத்துவமாம், ஈட்டி போல் வேப்பிலையாம் ஈஸ்வரியின் மகத்துவமாம். வெள்ளிமல நாயகி வேலனுக்கு தாயடி, வெம்புரதம் ஏறி வந்து வினய தீர்க்கணும். நாராயணன் தங்கச்சி நல்ல முத்து மாறியே,
தங்கரதம் ஏறி வந்து தாயே காக்கணும். ஏன் பம்ப சத்தம் கேட்கலையோ கருமாறியே, இந்த பானகமும் ருசிக்கலையோ பூமாரியே, உன் மாளிகையின் மணிக்கதமும் திறக்கவில்லையோ, அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏனடி. இது கோயில் வீடு, சாமுண்டி இங்கதான் தங்கி இருந்தா, நீயே இங்கே தங்கிக்கம்மா. ஏன் தாயி, சாமுண்டி இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்தவ, அவ ஒத்தையில இருந்து பழக்கப்பட்டுட்டா. நீ ஊருக்கு புதுசு, நான் வேணா துணைக்கு உன் கூட இங்கே இருக்கட்டுமா? நானே ஒரு காவக்காரி, எனக்கு ஒரு காவலா? எனக்கு மத்தவங்களுக்கு துணையா இருந்துதான் பழக்கம். நீங்க போயிட்டு வாங்க. வரமா? யாரா அவ? எங்க இருந்து வந்தா? எதுக்காக கோவில் தந்து பூஜை பண்றா? சொல்லுடா. எனக்கு தெரியாதுங்க. தெரியாதா? அப்புறம் எதுக்காக அவ பண்ண பூஜையில பம்ப வாசிச்ச? ஏதோ சக்தி என்னை ஆட்டி வச்சிருச்சு. என்னை அறியாமலே நான் பம்பை வச்சுட்டேன். மற்றபடி அந்த அம்மா யாரு என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. சரி சரி சரி, அது விடு. அந்த முத்துமாரியம்மன் யாரு? அவளை பெத்த தாயா நினைச்ச உன் தங்கச்சிய கொன்னவன். அவ கோயில்ல பூஜை நடக்கலாமா? அதுக்கு நீ பம்ப வாசிக்கலாமா? தப்பு தாயா. என் தங்கச்சி இல்லாத கோயில்ல நான் பம்ப வச்ச தப்பு. என் தங்கச்சி இல்லாத ஊர்ல இனிமே இருக்கிறது தப்பு. நான் வர்றேன். பம்பக்காரனை ஓரம் கட்டியாச்சு. இனிமே அந்த வம்புக்காரிக்கு ஒரு வழி பண்ணணும். ஐயா, ஊர்ல ஏதாவது அவசரம் நடந்தா புது பூசாரி கோயில திறந்த நேரம் சரியில்லைன்னு சொல்லி பழைய போட்டு மறுபடியும் கோயில மூடிடலாம். நல்ல ஐடியா. கோவிலுக்கு எதிர்க்க இருக்க வேப்ப மரத்தை கொளுத்திருக்கு. பச்சை வேப்ப மரம் பத்தி எரிச்சதுன்னா ஊர் ஜனங்கள்லாம் அதை அபசகணும்னு சொல்லுவாங்க. அதை வச்சே பூசாரிய ஆரம்பிச்சிடலாம். கவலைப்படாதீங்க ஐயா, இன்னைக்கு ராத்திரியே கோயில் வேப்ப மரத்துக்கு கொல்லி வச்சிடறோம். கோவில் வேப்ப மரத்துல பாலா கொட்டது ஓடியாங்க ஓடியாங்க. பூசாரியம்மா, வேப்ப மரத்துல பால்வடியில் அதிசயத்தை இந்த ஊர் இப்பதாமா பாக்குது. தெய்வத்துக்கு மனுஷங்க தான் பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனா அந்த மரமே பாலாபிஷேகம் பண்ணுதுன்னா அது நீ வந்து கோயில் திறந்த நேரம் தாம்மா. பூசாரியம்மா, மனசார சொல்றோம், இந்த ஊரை விட்டு போகாத தாயி. டேய், எந்த மரத்தை கொளுத்தலான்னு வந்தோமோ அந்த மரத்துல பாலா கொட்டுதடா. எப்படிடா இது? ஊருக்குள்ள வந்த பூசாரிய பூவாடக்காரியா மாத்திட்டாங்களே. வாங்க சார், வாங்க வாங்க. சுவாமி, பத்தூர் காவல்காரி படவேட்டம்மனுடைய திருவிழா பல வருஷமா நடந்துட்டு இருக்கு. உற்சவ அம்மன் ஒவ்வொரு ராத்திரியும் ஒவ்வொரு ஊர்ல தங்கிட்டு போறது சம்பிரதாயம். ஒரு முறை கூட இப்படி அம்மன் சிலை காணாம போன அதிசயம் நடந்ததே இல்ல. ஆத்தாவுக்கு என்ன மனக்குறை? இப்படி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்க என்ன காரணம்? ஒண்ணுமே புரியாம தகச்சு போய் நிக்கிறோம் சாமி. நடந்தது என்னன்னு நீங்க தான் யோசிச்சு சொல்லணும். ஊரெல்லாம்
எல்லாரும் பூஜை பண்ணி வணங்குற படவேட்டம்மன் எனக்கு பூஜை பண்றதா? என்ன செய்யறது? கருமாரியே பூசாரியா வர்ற கலிகாலம் இது. உன் பக்த உன்னை சத்திய கோட்டுக்குள்ள சிறை வச்சுட்டா. உனக்கு இங்க சிறைவாசம், அதனால எனக்கு இந்த வனவாசம். நீ கோயிலுக்குள்ள சிக்கிக்கிட்டதுனால உன் பக்தியை கொன்னவங்கள உன்னால பழிவாங்க முடியாம போயிடுச்சு. அவங்கள பழிவாங்கத்தான் இந்த படைவீட்டம்மன் வந்திருக்கா. அது மட்டும் இல்ல, 18 நாள் சாந்தி பூஜை பண்ணாதான் நீ சத்தியக்கோட்டுக்குள்ள இருந்து வெளியே வர முடியும். கோயில்ல சாந்தி பூஜை, கொலகாரனுக்கு சம்ஹார பூஜை. 18 நாள் இந்த யுத்தம் தொடரும். கடைசியில தர்மத்துக்கு தான் வெற்றி. கவலைப்படாதீங்க, ஆத்தா மனக்குறையோட போகல, மன வைராக்கியத்தோட போயிருக்கா. படவீட்டம்மனுக்கு வேட்டக்கார அம்மன்னு இன்னொரு பேர் இருக்கிறது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். பேருக்கு ஏத்த மாதிரியே அதர்மத்தை வேட்டையாடுறதுக்குத்தான் ஆத்தா ஊரு விட்டு ஊரு போயிருக்கா. பாரத போர் மாதிரி இது 18 நாள் போர். அசுர சம்ஹாரத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆத்தா தானா திரும்பி வருவா. அது வரைக்கும் இந்த மலையடி வாரத்தையே மாரியம்மன் கோயிலா நினைச்சீங்க. 6 கால பூஜைகள் நடக்கட்டும், ஆத்தாவுடைய மனசு குளிரட்டும். இந்த ஊர்ல பம்பு அடிச்சது போதும். என் தங்கச்சி இல்லாத ஊர்ல எனக்கு என்ன வேலை? இனிமே இந்த ஊர்ல நான் ஏன் இருக்கணும்? காப்பாத்துறதையுமே அழிக்கிறதையுமா மாறி போச்சு. இனிமே அந்த தெய்வத்துக்கு பூஜை நடந்தா என்ன, நடக்காட்டா என்ன? எத்த ஆத்தாவே, பிள்ளைய கொட்ட கொடுமை எங்கேயாவது நடக்குமா? அம்மா அம்மான்னு உன்னை வாய் நிறைய அழைச்சவள இப்படி அநியாயமா கொன்னுட்டியே. அவ பணத்துக்கு மாலை போட்டதுக்கு அப்புறமும் உனக்கு முத்துமான ஒரு கேடா? என்னங்க, என்னாச்சு? அந்த புது பூசாரிய பார்த்ததுல இருந்து எனக்கு சாமுண்டி ஞாபகம் வந்துருச்சு. எங்க செத்தவளை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க? போங்க, புது சிடி வந்திருக்கு, ரிலாக்ஸா படம் பாருங்க, போங்க. என்னங்க, எங்க அப்படி அலறீங்க? சாமுண்டி யாரோ கொல்றாங்க, சாமுண்டி யாரோ கொல்றாங்க. ஏங்க, டிவில இங்கிலீஷ் படம் தான் ஓடிட்டு இருக்கு, அதுல சாமுண்டி எங்க வந்தா? இல்ல, சாமுண்டி இப்ப நான் பார்த்த ரத்னா, நான் பார்த்ததெல்லாம் உண்மை ரத்னா. இது பாருங்க, ஆவி புகுந்த மாதிரி உங்க மனசுல அவன் நினைப்பு நல்லா புகுந்துட்டு இருக்கு. நீங்க பெட்ரூம் போங்க, நான் ஸ்லீப்பிங் டேப்லெட் கொண்டு வரேன், அதை சாப்பிட்டு நிம்மதியா படுங்க, போங்க. நீயா? சாமுண்டியா? நான் உங்க ரத்னாங்க. ரத்னாவா? அந்த புது பூசாரி இந்த ஊரை விட்டு போனாதான் அந்த சாமுண்டி நினைப்பு உங்க மனசை விட்டு போகும். டாட், என்னம்மா? யார் இந்த புது பூசாரி? ஊரு படவேடுங்கிறா, பேரு ரேணுகாங்கிறா. ஆனா அவ யாரு என்னங்கிற டீடைல் கரெக்டா தெரியல.
முன்ன பின்ன தெரியாதவ அவளை எப்படி கோயில திறக்க விட்டீங்க? நான் என்னமோ கோவில் சாவி எடுத்து அவ கையில கொடுத்த மாதிரி சொல்றேன். அதிரடியா கோவில திறந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காமா. முதல்ல அவளை ஊரை விட்டு விரட்டி அடிங்க. முடியாதுமா. ஊர் ஜனங்களுக்கு அவ பேர்ல நல்ல மரியாதை இருக்கு. அவளை விரட்டினா என் மரியாதை போயிடும். அவளை எப்படி விரட்டுறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ரேணுகா, நீ ஆர்டினரி பூசாரி, என்னமோ அம்மன் மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருக்க. கல்ல கண்டா தெய்வத்தை காணோம், தெய்வத்தை கண்டா கல்ல காணோம். என்னது? நான் பழமொழிய சொன்னேன். ஆமா, நீ எதுக்கு வந்திருக்க? இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு போயிடு. லஞ்சமா? எனக்கு காணிக்க வாங்கிதான் பழக்கம், லஞ்சம் வாங்கி பழக்கம் இல்ல. உன்னை பார்த்தா என் புருஷனுக்கு சாமுண்டி ஞாபகம் வருது. என் நிம்மதியே போச்சு. தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு போயிடு. யாரும் வான்னு சொல்லி நான் வரதும் இல்ல, போன்னு சொல்லி போறதும் இல்ல. அநியாயம் நடக்கிற இடத்துல நான் தானே ஆஜராயிடுவேன். அப்படி என்ன அநியாயம் நடந்துச்சு? உன் தாலியை தொட்டு சொல்லு. இது அநியாயமா கட்டிக்கிட்ட திருட்டு தாலி இல்ல. இன்னொருத்தி கழுத்துல ஏற வேண்டிய தாலிய நீ தந்திரமா அபகரிச்சுக்கிட்டல. இது சாமுண்டி கழுத்துல ஏற வேண்டிய தாலி, தட்டி பறிச்சுக்கிட்ட. விடமாட்டா இந்த நீலி. நடந்தது எல்லாம் நேர்ல பார்த்த மாதிரி பேசுறியே. நீ யாரு? காவக்காரி, ஆனா ரொம்ப கோவக்காரி. உன் தாலி நிலைக்காது, நிலைக்கவும் விடமாட்டேன். யாரா அவ? என்னையும் மிரட்டுறா, என் பொண்ணையும் மிரட்டுறா, எல்லாத்தையும் நேர்ல பார்த்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்றா. முதல்ல கோவில திறந்து புதையில எடுக்க விடாம தடுத்து பிரச்சனை பண்ணா. இப்போ என் பொண்ணு வாழ்க்கையில பிரச்சனை பண்றா. ஐயா, பொதுவா நம்ம கிட்ட யாரும் பிரச்சனை பண்றது இல்ல. பிரச்சனை பண்றவங்கள நாம விட்டு வைக்கிறதும் இல்ல. போட்டு தள்ளிடலாங்கிறியா? நமக்கு தெரிஞ்ச ஒரே வழி அதுதானே. பழைய பூசாரிய குன்னமே அந்த புலிப்பல்லும் புலி நகமும் இப்பவும் என்கிட்ட பத்திரமா இருக்கு. அப்போ புது பூசாரியும் புலி அடிச்சு சாக போறா. அம்மா, பார்சல் வந்திருக்கு. ரத்னா, என்ன இது சூளை வாங்கியா? இல்லங்க, யாரோ பார்சல் அனுப்பியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஜீப் முன்னால பிக்ஸ் பண்றதுக்கு ஒரு சூளை வாங்கணும்னு நினைச்சிருந்தேன். சொல்லி வச்சாப்ல யாரோ அனுப்பிச்சிருக்காங்க. தேங்க்யூ. ஐயோ, சூளத்துல எலுமிச்சம்பழம் சொல்வது சம்பிரதாயமாச்சே. மறந்துட்டு போறாரு. என்னங்க? என்னம்மா, என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, இது தேவையில்லாத சிந்தனை. ஆமா, இந்த சூளை ஏது? யாரோ பார்சல் அனுப்பியிருக்காங்க. சூளை வீட்டுல இருக்குது நல்லது இல்லம்மா. இதை கொண்டு போய் எங்காவது கோயில கொடுத்துடு, இல்லாட்டி குளத்துல போட்டுடு. டிரைவர், வண்டி எடு.
மாமா சாகடிச்சது நடந்த கதை. சாமுண்டி ஆத்மாவை சாந்தி அடைய வைக்க போறது நடக்க போற கதை. இவ ஆத்மா சாந்தி அடைய ஒரு உயிர் தேவை. அது உன் புருஷனோட உயிர். நடந்துகிட்டு இருக்கிற 18 நாள் யுத்தத்துல கடைசி பலி உன் புருஷன் தான். அதுக்கு அச்சாரமாத்தான் நான் உனக்கு சூலத்தை அனுப்பி வச்சேன். அங்க பாரு, இந்த குழி உன் புருஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அப்பா, நீ ஏமா இங்க வந்த? சாமுண்டிய கொன்னது தெய்வமா மனுஷனா? என்னமா திடீர்னு கேக்குறேன்? நான் சங்கரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டதுதான் சாமுண்டியோட சாவுக்கு காரணம்னு சொல்றாங்க. அப்படின்னா நீ கல்யாணம் நடக்கணும்னு சாமுண்டிய கொன்னுட்டீங்களா? இப்படி எல்லாம் உங்ககிட்ட யார் சொன்னது? தெய்வம் அந்த அம்மனை நேர்ல வந்து சொன்னாப்பா. ஸ்டாப் மேன். அம்மனாவது நேர்ல வரதா? ஏதாவது கனவு கண்டு வளர்றியா? அந்த பூசாரி இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து இப்படித்தான் ஏதாவது நடந்துகிட்டே இருக்கு. அவ பூசாரியா இல்ல சூனியக்காரியா? முதல்ல மாப்பிள்ள மனசு குழப்பனா, இப்போ ஏதோ மந்திரம் பண்ணி ஓ மனசையும் கெடுத்திருக்கா. நான் சொல்றேன் தப்பா நினைக்கிறேன். அந்த பூசாரி ஒன்னி எண்ணி பிரிக்கிறதுக்கு ஏதோ சதி பண்ணிருக்கா. நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம வீட்டுக்கு போமா, நான் பாத்துக்கிறேன். ஓ அப்பா மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? போமா. ஏய், இனியும் அந்த பூசாரி உயிரோடு இருக்க கூடாது. இப்படி சொல்லித்தான் மலையாண்டி அவளை கொடன்னு போனான். என்னாச்சு? கடைசி செத்து போயிட்டான். அவன் தலைவிதி முடிஞ்சு போச்சு, விடுறா. இதோ பார், இன்னைக்கு ராத்திரி அந்த பூசாரி புத்து கோவிலுக்கு தீப்பந்தத்தோட போயிட்டு இருப்பான். அவ போற வழியில அவ மேல பெட்ரோலை ஊத்தி விடு. அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவா. என்ன ஆச்சுன்னு யாராவது கேட்டா? ஃபயர் ஆக்சிடென்ட். தீப்பந்தத்தை எடுத்துட்டு போகும்போது மேல தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டான்னு சொல்லி பூசாரிக்கு இவ்வளவு சக்தியா? அதுதான் எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. அவளை கொலை பண்ண நினைச்ச 2 பேருமே மர்மமா செத்து போயிட்டாங்க. ஒரே குழப்பமா இருக்க. அவகிட்ட ஏதோ ஒரு தெய்வ சக்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன். கவலையப்படாத. அசுரப்பாறைன்னு ஒரு இடம் இருக்குது. அங்க எந்த தெய்வ சக்தியும் பலிக்காது. நானே அவளை தந்திரமா கூட்டு வந்து என் கையால நானே அவளை தீர்த்துறேன். அம்மனுக்கு கோர்த்த எலுமிச்சை மாலை கருத்து போச்சு. எப்படி? இன்னைக்கு வெயில் கொஞ்சம் உக்கிரமா இருக்கு, அதான் கருத்து போச்சு. நெருப்புக்கு தான் நிறத்தை மாத்திர சக்தி இருக்கு, வெயிலுக்குமா? அப்படின்னா ஒரு மாய நெருப்பு கண்ணுக்கு தெரியாம காத்துல கலந்து வந்திருக்குன்னு அர்த்தம். எலுமிச்சை முழுத்த விடுமா, கருத்தா வேற வாங்கிக்கலாம். பெத்தப்புள்ள செத்தா அதுக்கு ஈடு கட்ட முடியுமா? ஒரு குழந்தைக்கு அம்மா போட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. என் சக்திக்கு நான் பாடி பார்த்துட்டேன். என் பம்பா சத்தம் அந்த பராசக்திக்காக கேட்கல. நீ வந்து பண்ணாதான் அம்மை இறங்கும். தயவு செய்து வந்துருமா? நில்லு. என்னப்பா இது? யாரோ ஒரு குழந்தைக்கு அம்மா போட்டிருக்குன்னு சொன்ன, அதை நான் வந்து இறக்கி விடணும்னு சொன்னேன். இறக்கி விட வேண்டிய எண்ணெயே இப்படி மலையேற வச்சிட்டியே. உன்னை புடிச்சிருக்கிற சாமிய மலையத்தான் உன்னை இங்க நான் கூட்டு வந்தேன். நான் பம்பக்காரன் இல்ல, மந்திரக்காரன். இது வெறும் பாறை இல்ல, அசுர பாறை. மனுஷன்லதான் அசுரம் இருக்கா, பாறையிலையுமா? இந்த பகாசூரம் மலைக்கு பசி அதிகம். இவன் தேவர்களையே காவு வாங்கினவன். இங்க ஏன் மந்திர சக்தியை தவிர வேற எந்த சக்தியுமே பலிக்காது. நீ ஏதோ ஒரு சித்து வேலையான 2 பேரை காவு வாங்கினியாமே. இவனுக்கு நரபலி கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு உன்னையே பலி கொடுக்கிறதா இருக்கிற. எப்படி வசதி? வேப்பில கறிக்கே வேப்பில அடிக்க பாக்குறியா? அதுவும் வேப்பில வந்துருச்சா பரவாயில்ல,
கருவேப்பிலையில மந்திரிக்க பாக்குறியே, இங்க தெய்வ சக்தி பலிக்காதா? காத்துல கலந்திருக்கிற கருமாறிடானா? எங்க அண்ணன் கையில கோவர்தனகிரி, என் கையில இந்த அசுரகிரி. என்னம்மா இது? உனக்கு பாம்பு தான் தலாடின்னு சொல்லுவாங்க, நீ பம்பை வச்சு படுத்திருக்க. எனக்கு பாம்பையும் பிடிக்கும், பம்பையும் பிடிக்கும். எனக்கு பூர்வீகம் இமயமலை, உழைக்க வந்தது ஜவ்வாது மலை. காடு மேடெல்லாம் சுத்துறவளுக்கு தலை வச்சு படுக்கிறதுக்கு மேடு கிடைச்சா என்ன, மேலும் கிடைச்சா என்ன? நான் வேணா பம்பை வச்சுக்கிறேன், அதை கேட்டுக்கிட்டே தூங்குறியாமா? இது தூங்குற நேரம் இல்ல, முடிச்சிட்டு இருக்க வேண்டிய நேரம். ஏமா அப்படி சொல்ற? ஆமா, அங்க ஒருத்தி என்ன ஜெயிக்கிறதுக்காக கையில பயங்கர ஆயுதத்தோடு வந்துட்டு இருக்கா. ஆயுதமா? எங்க? அங்க பாரு. என்னம்மா இது? சாப்பாடை பெட்டிக்குள்ள வச்சு கொண்டாடுறாங்க, அத போய் ஆயுதம்னு சொல்றியே? பின்ன இந்த உலகத்துல சாப்பாடை விட பயங்கரமான ஆயுதம் வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா உப்பிட்ட வரை உள்ளளவு நினைன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டா நாம அவங்களுக்கு எதிராக நடக்க முடியாது இல்லையா? அதான் சாப்பாடு போட்டு என்ன கவுக்க பாக்குற. ஓஹோ. நீ போய் கொஞ்சம் மஞ்சள் தண்ணி கொண்டு வா. சரிம்மா. என்ன இதெல்லாம்? இன்னைக்கு எங்க வீட்டு முறை, அதான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். பழிவாங்க வந்தவளுக்கு பந்தியா? இன்னைக்கு நான் விரதம், சாப்பிட மாட்டேன். விரதத்தால வேண்டாங்கிறீங்களா, இல்ல என் மேல இருக்கிற விரோதத்தால வேண்டாங்கிறீங்களா? உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யக்கூடாது இல்லையா, அதனால வேண்டாங்கிற. இந்தாம்மா. பசி அடங்கிடுச்சு, ஆனா பழி உணர்ச்சி அடங்கல, அடங்காது. இது நினைவா நிஜமா? எது எப்படியோ அந்த பூசாரி இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் என் புருஷன் உயிருக்கு ஆபத்து. என் புருஷன் உயிரை காப்பாத்தணும்னா முதல்ல அவரை இந்த ஊரை விட்டு கூட்டிட்டு போயிடணும். என்னங்க, எங்க போனாரு? என்னம்மா, யார தேடுற? அவர் எங்க? மாப்பிள்ள காலையில கோயிலுக்கு போயிட்டாரு. என்னங்க, சொல்லாம கொல்லாம கோயிலுக்கு வந்துட்டீங்க? இன்னைக்கு காப்பு கட்டுற திருவிழா, பூசாரி அம்மா வர சொன்னாங்க, அதான் வந்து காப்பு கட்டிக்கிட்டேன். சரி சரி, புறப்படுங்க, நம்ம ஊருக்கு போறோம். வாங்க. ஊருக்கா? காப்பு கட்டிக்கிட்டவங்க திருவிழா முடியிற வரைக்கும் ஊர் எல்லையை தாண்டக்கூடாது. ஊர் எல்லையை தாண்டா என்ன ஆகும்? கவனம் போட்டம்மா, இந்த கோயில் சம்பிரதாயம் உங்களுக்கு தெரியாதுல்ல? காப்புங்கிறது வெறும் மஞ்சக்கீரை கட்டுறது இல்ல. காப்பு ஆத்தா கொடுக்க வாக்கு, வாக்கு தவறுனா உன் புருஷன் ஆபத்து வந்துடும். இந்த காப்பு கயிறு கையில இருந்தா தானே ஊர் எல்லையை தாண்ட முடியாது. இத கழட்டி எறிஞ்சிட்டா சாமுண்டி, பிரமாதம். என்னமாச்சு? ஏன் அலறன? ஒண்ணு இல்லம்மா, கனவு. ஆமா, நீ எதுக்காக இந்த ரூமுக்கு வந்த? மாப்பிள்ள திருவிழாக்கா காப்பு கட்டிருக்காரு. திருவிழா முடியற வரைக்கும் தனியா தான் படுக்கணும்.
நீ வந்து என் ரூம்ல படு வா. அம்மா, திருவிழா முடிகிற வரைக்கும் அந்த காப்பு கை தவிர்க்க கூடாதா? அதுதான் சம்பிரதாயம். சப்போஸ் வெளியூர்ல இருக்கிற அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ ஏதோ சீரியஸ்னா அப்ப கூட ஊரை விட்டு போக கூடாதா? அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா மாரியம்மன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு காப்பு கயத்தை கழட்டி மஞ்சள் தண்ணியில போட்டுட்டு ஊருக்கு போலான்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படியா? வெரி குட். மெட்ராஸ்ல இருக்கிற என் மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நானே ஒரு பொய் தந்திய கொடுக்கறேன். அந்த காப்பு கயத்தை அவுக்குறேன். சார், டெலிகிராம். ஏன் அவ்வளவு லேட்ட? காலையில வருவேன்னு எதிர்பார்த்த? தந்தி வரும்னு முன்னாடி உங்களுக்கு எப்படிமா தெரியும்? தினத்தந்தில பார்த்தேன். கூட அம்மா, அதுல ஒரு கையெழுத்து போடுங்கம்மா. வரமா போயா. என்ன ரத்னா, என்னாச்சு? உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? டெலிகிராம் வந்திருக்கு. எங்க வீட்டுல போன் இருக்கு. போன்ல விஷயத்த சொல்லாம ஏன் தந்தி கொடுத்துருக்காங்க? ஏங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ற நேரமா இது? அத்தைக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரமா அவங்களை போய் பார்க்கணும். நீங்க போய் ரெடி ஆகுங்க. இங்க வந்துடுறேன். ரத்னா, வா போலாம். கொஞ்சம் இருங்க. என்ன? ஒண்ணும் இல்ல, இந்த காப்பு கயித்தை கட்டிக்கிட்டு ஊர் எல்லையே தாண்டக்கூடாது. ஆபத்துக்கு பாவம் இல்ல. அதனால இந்த காப்பு கயித்தை கட்டி சாமி ரூம்ல இருக்கிற மஞ்சள் தண்ணியில போட்டுட்டு வந்துருங்க. शंकर 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 என்னம்மா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தந்தி வந்துச்சு, நீ எப்படிங்க? தந்தியா? யார் கொடுத்தது? ரத்னா, அந்த தந்தி எதுவா யாரு கொடுத்தாங்கன்னு பார்க்கலாம். அது அத்தைக்கு உடம்பு சரியில்லைங்கிற பதட்டத்துல கிழிச்சு போட்டுட்டேங்க. அம்மா நல்லா இருக்கும்போது யார் இந்த தந்தியை கொடுத்திருப்பாங்க? போட்டம் விடுப்பா. வேண்டாதவங்க கொடுத்தாங்களோ விளையாட்டுக்கு கொடுத்தாங்களோ, நான் நல்லா இருக்கேன் இல்ல? ஆமா, அது என்ன கையில? திருவிழா நல்லபடியா நடக்கணும்ன்றதுக்காக காப்பு கட்டியிருக்கம்மா. அப்படியா? எந்த காரணத்தை கொண்டு நீ ஊரு எல்லையை தாண்டக்கூடாது. யாரு சொன்னாலும் இத கழட்ட கூடாது. நீ பேசிக்கிட்டு அம்மா, நான் போய் லீவை கேன்சல் பண்ணிட்டு வந்துறேன். ஏண்டி, பொய் தந்திய கொடுத்து உன் புருஷனை ஊரை விட்டே கூட்டிட்டு போலான்னு நினைச்சியா? என்கிட்ட மந்திரமே பலிக்காது, உன் தந்திரமா பலிக்கும். என்னடி உறவை மாத்திர? வந்திருக்கிறது அத்தை இல்ல, ஆத்தா. நாளைக்கு பௌர்ணமி, அதுக்குள்ள புதையல் எடுத்தாகணும். இல்லனா நான் செய்த இத்தனை யாகத்துக்கும் பலனே இல்லாம போயிடும். எப்படி புதையல் எடுக்கிறது? கிணறு விட்ட பூதங்களை பண்ண மாதிரி இப்ப கோயில் மூட போய் அம்மனை நேர்ல வந்துட்டால. அம்மனை கட்டுப்படுத்தணும். தன்னை மறந்த நிலையில அம்மன் இருக்கும் பொழுது தாராளமா புதையல் எடுத்துடலாம். பம்ப சத்தத்தை கேட்டா அம்மன் மெய்மருந்துருவா. அப்ப பம்ப சடையாண்டிய வச்சு படவேட்டம்மனை கட்டுப்படுத்து. கோயில் தர்மகர்த்தா ஏன் வீடு தேடி வந்திருக்கீங்க? ஊர் நல்லா இருக்கணும்னா உன் வீட்டுக்கு என்னப்பா, ஜெயிலுக்கு கூட போக தயாரா இருக்க. ஐயா, சரியாண்டி, நம்ம ஊரை காப்பாத்துற பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு. என்னையா என்னென்னமோ சொல்றீங்க? ஆமாப்பா, நம்ம ஊருக்கு பூசாரியா வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, படைவீட்டு அம்மன் தான்.
இன்னைக்கு பௌர்ணமி. படை வீட்டம்மன் இன்னையோட இந்த ஊரை விட்டு போறதா முடிவு பண்ணிருக்கா. அப்படியா? ஆ, ஆத்தா அந்த ஊரை விட்டு போயிட்டா ஊரை யாரையா காப்பாத்துவா? அதான் அதான் அவளை தடுத்து நிறுத்தணும். அதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன். ஐயா, அதுக்கு நான் என்ன செய்யணும்? பம்ப சத்தத்தை கேட்டா அம்மன் மீமறந்துவா. நீ பம்ப வாசிச்சு அம்மனை தன்னை மறக்க செய்யணும். மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஊரு நல்லா இருக்கணும்னா நீங்க சொன்னது செய்யறையா? பம்ப சரியாண்டி ஏமாந்துட்டான். நம்ம திட்டம் புரியாம அம்மனை கட்டுப்படுத்த ஒத்துக்கிட்டான். இது நமக்கு கிடைச்ச முதல் வெற்றி. ஒரு முக்கியமான விஷயம், முத்துமாரியம்மன் ஊர்வலம் நடக்கக்கூடாது. அதை நீ போய் தடுத்து நிறுத்து. அதுக்குள்ள புத்துக்கோயில் பொக்கிஷத்தை நான் எடுத்துறேன். நான் இருக்கிற வரைக்கும் அந்த பொக்கிஷத்தை உங்களால எடுக்க முடியாது. மாப்பிள, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? தோப்பு பங்களால ஏதோ தப்பு நடக்குன்னு சந்தேகப்பட்டு வந்தேன். இங்க தப்பு மட்டும் இல்ல, பெரிய பாவமே நடக்குது. புத்துக்கோயில் பொக்கிஷம் ஒண்ணு அம்மனுக்கு சேரணும், இல்ல அரசாங்கத்துக்கு சேரணும். நடுவுல நீங்க 2 பேரும் சேர்ந்து கொள்ளையடிக்க நான் விட மாட்டேன். இப்பவே போய் போலீஸ் கிட்ட சொல்லி பொக்கிஷத்தை எடுக்க சொல்றேன். மாப்பிள, ஒரு நிமிஷம். நீங்க இந்த ஊர் எல்லையை தாண்டி போக கூடாது, போகவும் முடியாது. என்ன, உங்க கையில காப்பு கட்டியிருக்கீங்க. உங்க கையில காப்பு மாட்டுறதுக்கு இந்த காப்பு அறுத்து எறியறதுல தப்பே இல்ல. நான் இவ்வளவு சொல்லி கேட்காம போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கானே. அவனை நான் போக விட்டுருவனா? அவனை நான் தடுக்கிறேன். அம்மன் ஊர்வலம் போகாம நீ தடு.